கரண்டி காம்புல கரண்டி வச்சு இப்படி கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு இதாயிடும். அப்புறம் நம்ம இப்படி சப்பாத்தி மாதிரி நல்லா பிசைஞ்சு இப்படி கலக்கி வச்சு அவ்வளோதான் மாவு ரெடி. இதுக்கு இடையில நீங்க பாலை வந்து இன்னொரு அடுப்புல ஸ்லோ பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்துல, ஆமா ஒரு அகலமான பாத்திரத்துல இப்படி வச்சுட்டு கொதிச்சுட்டே இருக்கிறச்சு. அது அந்த கொதிக்கிற டைம்ல நம்ம இதை வந்து குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பால்ல இப்பயே சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் போடணுமா? இப்பயே சர்க்கரை போடக்கூடாது. இந்த உருண்டை எல்லாம் ஃபுல்லா மாவே பிடிச்சி ஒரு பிளேட்ல வச்சுட்டு நீங்க ஏன்னா மறுபடியும் பால்ல போடச்சு கொஞ்சம் பெருசாகும். இந்த மாதிரி பிடிச்சு பிடிச்சு நிறைய பிளேட் ஃபுல்லா வச்சுக்கணும். அந்த மாதிரி பிடிக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரி இப்படி பிடிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் நிறைய ஃபுல்லா உள்ள மாவே நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு இடையில இது பால் கொதிச்சுட்டே இருக்கட்டும். கொதிக்கிற டைம்ல இந்த உருண்டை எடுத்து கரெக்டா போடணும். அவ்வளவுதான். ஒன்னொன்னா போடணும். ஒன்னொன்னா அப்படி இப்படி தள்ளி 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 போட்டுடணும். போட்டுட்டு எவ்வளவு நேரம் கொதிக்க விடணும்? அதுக்கு அந்த கொதிச்சுட்டு இருக்கிற டைம்ல உருண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் போதும். நம்ம இது கரண்டி எல்லாம் போட்டு கிளறிடக்கூடாது. ஏன்னா மாவு வந்து கரைஞ்சி உடைஞ்சிடும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கரண்டி போட்டா ஒண்ணுமே ஆகாது. சத்யா இங்க வா. அதுக்கப்புறம் இங்க பாலும் அதுக்கு இடையில ரெடி ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. கொதிக்கிற சமயத்துல கிட்ட இப்படி ஒன்னொன்னா வந்து அதை ஒட்டாம இப்படி இப்படி போடுங்க. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட வேணாம். நமக்கு நிறைய இடம் இருக்கு, அதுக்கு தான் அகல பாத்திரமா எடுத்துக்கணும். நம்ம ஒடுக்கமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது ஒரு இதுக்கு மேல விழுந்துடும். சைட்ல போட கூட அது உள்ள போயிடும். போட போட அந்த சூட்லேயே டக்குன்னு அது மாவு வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம், அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டே நம்ம வந்துட்டு அதுக்கு இடையில இந்த சுடுதண்ணி போட்டு மாவை பிசைஞ்சு உருட்டி எடுத்துட்டோம்னா இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி அது ஸ்டெல்லா மாதிரி ஆள்னா எக்ஸ்பிரஸ் சர்வீஸ். இப்போ வந்து இப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்ம இது இப்படி வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு நேரம் போட்டு கலர்னாலும் ஒண்ணுமே ஆகாது. அந்த உருண்டை அப்படி பால் மாதிரி அப்படி கிடக்கும். அவ்வளவுதான். இப்படி கூட பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஒரு 1/4 கிலோ மாவுக்கு 1/2 லிட்டர் பால் போதுமா? 1/4 கிலோ மாவு ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணுமே ஆகாது. உடனே கிண்டக்கூடாது, போட்ட உடனே ஒரு செகண்ட். ஆமா, இப்படி போட்டு இது பண்ணிட்டு ஆட்டினாலே அந்த சூட்ல அந்த மேல பாகம் ஃபுல்லா அப்படி இதாயிரும், உடனே வெந்துடும். இப்ப இன்னும் உள்ள வந்து வேகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு மட்டும் நம்ம இப்படி கொஞ்சம் கிளறி விடணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நேரம்னாலும் இப்படி கிளறி விட்டா ஒண்ணுமே ஆகாது. இப்ப சக்கரை ஏலக்காய் போடணும்னு சொல்லு. ஆமா, இப்ப இது ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணி ஊத்தி தான் மாவு பிசைஞ்சிருக்கோம், அதுலயே பாதி வெந்திருக்கும். அப்புறம் இதுல போட்டோடனே மேல் பாகம் வெந்துருச்சு. உள்ள வேகிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படி தலைன்னு கொதிச்சுது அப்படின்னா உள்ள எல்லாம் வெந்துடும். அப்படி உங்களுக்கு அது தெரியல, வெந்தது தெரியல அப்படின்னா ஒரு உருண்டை எடுத்து நம்ம இப்படி பிளேட்ல வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இது வந்து வேகல, மாவுல இது வந்து தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்க தெரியும். இதுதான், இந்த மாதிரி வெந்துச்சு அப்படின்னா சர்க்கரை போட்டுற வேண்டியதான். சர்க்கரை வந்து நம்மளுக்கு எந்த டேஸ்ட், இனிப்புக்கு தகுந்த மாதிரி. இனிப்பா வேணா நிறைய, இல்லைன்னா கம்மியா போட்டுக்க வேண்டாம். அப்புறம் கடைசியில ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 2 தட்டி போட்டுக்கலாம். எது வேணாலும் உங்க இஷ்டம். இவ்வளவுதான், முடிஞ்சது. ரெடி, பால் கொழுக்கட்டை ரெடி. ஓகே, தேங்க்யூ.